12 ராசிகள்லேயே ஒரு திறமசாலியான ராசி, ஒரு கடினமான உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்க பேசின பின்னாடி தான் மனதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும். ஏன்னா இவங்களுடைய திறமையை இவங்களே அறிய மாட்டாங்க, சரியாக அதை பயன்படுத்த மாட்டாங்க, சரியாக வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை வெளிப்படுத்த இவங்களுக்கு தெரியாது. சரியான ஒரு உந்துதல் மட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டுட்டு வருவாங்க. நல்ல ஒரு மேன்மையை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவுக்கும் ஒரு சொந்தக்கார ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான். உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடினமான வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். இதில் பிறந்த பெரும்பாலான நபர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமசாலிகளாக இருப்பாங்க. நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்துடைய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல ஒரு நண்பரோ நல்ல ஒரு வாழ்க்கை துணையோ அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ராசியாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சுக்கு எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எப்பவுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் ஒவ்வொருவருடைய கர்ம வினைக்கேற்ப பலன்களை தரக்கூடியவர். அதனால் எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கும். சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களாம் ஒரு மழுப்புறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உண்மையை பேசி அவங்கள இது நீ இப்படி தான் பேசின அப்படிங்கிற மாதிரி தைரியமாக பேசக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். நன்கு பழகியவங்களாக இருந்தால் கூட கரெக்டாக நீ செயல்பட்டினா தான் உன் பக்கம் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ஒப்படைச்சோம் அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பை இவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை நல்லபடியாக கண்ணும் கருத்துமாக செயல்படுத்தக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். புதிதாக ஒரு வேலை உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த வேலையை பற்றி அப்படின்னா கூட அந்த வேலையை எப்படியாவது கற்றுக்கிட்டு அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, யாருக்கிட்டையும் வம்பு வழக்குக்கும் போக மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் போய் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கவும் மாட்டாங்க. இது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. தேவையில்லாத விஷயத்தில் ஏன் போய் தலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களில் யாருடைய விஷயத்திலையும் அதிகம் நுழைய மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரொம்ப ரகசியத்தை ரொம்ப காப்பாற்ற தெரிந்தவங்க அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. மனதில் பல ரகசியங்கள் இருந்தாலும் கூட வெளியில் அதை காட்டிக்க மாட்டாங்க. மனதில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு பங்கு கஷ்டத்தை மட்டும்தான் வெளியில் இவங்க காட்டிப்பாங்க. மற்றபடி வெளியில் நல்ல ஒரு திறமசாலி நல்ல ஒரு புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பெயர் வாங்கியிருப்பாங்க எல்லா இடத்துலையுமே அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுடைய விவகாரங்களில் அதிகம் ஈடுபடவே மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் இவங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரி மற்றவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் உடையவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அமைதியானவங்க, அன்புக்குரியவங்களில் ஒரு தலை சிறந்தவங்க அப்படின்னு இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். விரும்பத்தகாதவர்களை பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள பெருசாக மதிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஒரு நபரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள உளுந்து கவனிக்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தின் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு வலுவான இணைப்பு உடையவங்க அப்படின்லாம் அவங்க சொல்லலாம். தாய் தந்தை சகோதரன் சகோதரி மனைவி குழந்தைகள் இவங்க மீது அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பரமாக செலவு செய்கிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆடம்பர செலவு அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோகத்தை கூட ஒரு சமமாக ஒரு மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க. ஒரு நபர் ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படியாவது ஒரு விதத்தில் மகிழ்விக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அல்லது டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டுக்கு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனைவி அப்படிங்கிறது நல்ல ஒரு
அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசி அப்படின்னாவே கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, ஒரு கருத்து மோதல், தேவையற்ற மனஸ்தாபம் கொஞ்சம் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஒரு வாழ்க்கை துணை மட்டும் ஒரு சிறப்பாக அமைந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வேறு லெவலில் மாறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. நல்ல ஒரு சேமிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும், நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒரு செலவாளியாக உங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சிருவாங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கோபம், தேவையில்லாத மனஸ்தாபம் இதெல்லாம் கொஞ்சம் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பமுடையவங்களாக அவங்க இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு நேர் எதிராக அப்படி வரும்போது ஒரு சில இன்னல்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைச்சி சொந்த முயற்சியில் பணம் ஈட்டக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம். இளம் வயதில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் வயது ஆக ஆக கொஞ்சம் ஆடம்பரமாக வசதிக்கேற்ப கொஞ்சம் குடியிருப்புகளை மாற்றக்கூடியது, நவீன வண்டிகள் வாங்குறது, அதேமாதிரி சொத்துக்கள் வாங்குறது இதெல்லாம் ஓரளவுக்கு இவங்க முன்னுக்கு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். செலவுகளை குறித்து கொஞ்சம் படக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய குழந்தைகள் மூலிமா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி, மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளால் அப்பப்போ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சியோ, அவங்க மூலிமா ஒரு பெருமையோ, அவங்க மூலிமா ஒரு சில நல்ல விஷயங்களோ, ஒரு ஊருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. அதன் மூலிமா இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப மனமகிழ்வாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண் குழந்தையாக பிறந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஆற்றல் உள்ள நபர்களாக இருப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க மின்சாரம் சார்ந்த துறையில் அல்லது தீயணைப்பு சார்ந்த துறையில், காவல்துறையில் இந்த மாதிரி துறையில் வந்து பதவி வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இரும்பு அது சார்ந்த தொழிலில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கடினமான உழைப்பாளிகளாக உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் குழந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக அவங்களால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ரொம்ப ஒரு விருப்பமுள்ள ஒரு நபர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவங்க மூலிமா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு குணவான்களாக, நல்ல ஒரு முன்னேற்றம் உடையவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையும் வந்து பகைச்சிக்கிறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்காது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நட்பு பாராட்ட மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதம், சதயம் 1, 2, 3, 4 பாதம், புரட்டாதி 1, 2, 3 பாதம்லாம் இந்த கும்பராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் குரு, சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்கள் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள் வருகின்ற நாட்கள் இருக்குது. அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் பெரும்பாலான கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து மூலிமா ஏதாவது ஒரு வருமானமோ அதன் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமோ வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே ஒரு சின்ன தொந்தரவு, ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன மனக்குழப்பம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுமூகமான நிலை வருகின்ற நாட்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலைக்கு ஏற்கனவே போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு சிறப்பான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வேலையில் ஒரு உங்களுக்குன்னு ஒரு
தனி அங்கீகாரம், நல்ல மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்புக்கு பக்கத்துலேயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடோ அல்லது ஒரு சொந்தமாக ஒரு வீடோ இது மாதிரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அல்லது பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ஒரு தங்கு தடை இல்லாமல் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு அதிகமாக போட்டு அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய நிறுவனத்திலேருந்து நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது பணிபுரிகிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு சிறப்பான நபர்களாக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக மருத்துவம், பொறியியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் விரும்பிய இடத்துலையே இந்த காலகட்டத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வாக்கு வன்மையால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி தொழிலில், வியாபாரத்தில் போட்டிகள்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணி செய்கிற இடத்துல கூட ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இயந்திரங்கள் மூலிமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த இயந்திரம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்னதாக ஏதாவது காயமோ பிரச்சனைகளோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இயந்திரங்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். குடும்ப உறவுகளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனவரத்தெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சொல் கேட்டு உங்களுடைய குடும்ப உறவுகள் நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றல் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் ஓரளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது. கேட்ட இடத்துல உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றி அமையும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சிவன் பெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அந்த சிவபெருமானை போய் ஒரு 9 முறை வலம் வரும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நவ கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி சிவன் வழிபாட்டையும் மறக்காமல் செய்யுங்க. பிரதோஷம் தவறாமல் போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபடுறதன் மூலிமா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.